நேரங்கள்ல நமக்குள்ள காரணமே இல்லாத ஒரு சோர்வு இருக்கும். வாழ்க்கையில நம்ம உழைக்கிற அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் வரல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்படிப்பட்ட சோர்வெல்லாம் சிலர் புலம்பல்களாலேயே கழிச்சிருவாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம நடந்ததெல்லாம் போகட்டும், அடுத்து நடக்கிறத சிறப்பாக்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் பாருங்க. அந்த நிமிஷம் தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் அற்புதமான திருப்பங்கள் வர ஒரு நிமிஷம். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் உருவாகிறதுக்கு நமக்கு ஒரு குருவோ மகானோ தேவையில்லை, நம்மளே போதும். அற்புதமான தருணங்கள் உருவாக மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063242 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி. இப்போ நம்ம கூட சென்னையில இருந்து சத்யா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சத்யா. வணக்கம் மேம். சொல்லுங்க சத்யா. மேம், எங்க அண்ணனுக்கு வந்து மனநல சரியில்லாம 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு மேம். சரி. அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு 4 வருஷமா அது வராம இருந்துச்சு. சரி. இப்போ வந்து அது தொடர்ந்து இப்போ 6 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு மேம். சரிங்க சத்யா, அவருக்கு என்ன பாதிப்பு இருந்தது இதுக்கு முன்னாடி? அவருக்கு வந்து அதான் மனநல சரியில்லாம திடீர்னு நல்லா இருப்பாரு, திடீர்னு ஏதாவது பொருளாம் தூக்கி போட்டு உடைப்பாரு. சரி. அது மாதிரி இருந்துச்சு மேம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வடபழனி ஹாஸ்பிட்டல் தான் ரிட்டர்ன் டாக்டர் தான் எடுத்துட்டு இருக்காங்க மேம். சரிங்கம்மா. அது இருந்தாலும் மறுபடியும் அவருக்கு ரொம்ப அது மாதிரியே வந்துட்டே இருக்கு மேம். திடீர்னு ஒரு 6 மாசம் நல்லா இருக்காரு, திடீர்னு அது மாதிரி உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க மேம். சரிங்கம்மா. டாக்டர் என்ன மாதிரி நோய்மா? அதாவது சோகம் அந்த மாதிரி இருக்காரா, இல்ல ரொம்ப ஓவர் சந்தோஷம் அந்த மாதிரி என்னென்ன பண்றாரு நோய் வரும்போது? அதான் சார் பொருளாம் தூக்கி போட்டு அது சொன்னீங்க. அது தவிர வேற என்னென்ன பண்றாரு? பேச்சு எப்படி இருக்கு? அதான் சார் அவரு வந்து திடீர்னு வந்து இந்த கண்மையில எடுத்து பூசிக்கிறாரு சார். சரி. கண்மை, அதுக்கப்புறம் பொருள் எதனா இருந்தா தூக்கி போட்டு அது சொன்னீங்கம்மா. அது தவிர ஓவரா சந்தோஷம், நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அந்த மாதிரி? ஆமா சார், நான் கார் வாங்க போறேன், நான் அது வீடு வாங்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். ஒரு 6 மாசம் வரையும் நல்லா கேட்பேன். சரி அம்மா, நீங்க சொன்ன கொஞ்சம் விஷயம் வச்சு இது வந்து உங்களுக்கு இந்த மன எழுச்சின்னு சொல்லுவாங்க இல்ல, மேனியான்னு சொல்லுவோம். அதுல வந்து இது நீங்க சொன்ன விஷயத்த மட்டும் வச்சு சொல்றேன். ரொம்ப ஓவரா சந்தோஷமா இருக்கும், நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன், நீங்க சொன்ன மாதிரி கார் வாங்க போறேன், வேற ஏதாவது பொருள் வாங்க போறேன், அந்த மாதிரி நிறைய. அதாவது மெயினா வந்து சந்தோஷம் ரொம்ப முட்டும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த நோய் வந்து திரும்ப திரும்ப வரக்கூடிய தன்மை உள்ளது. அதாவது சிலவங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், சிலவங்களுக்கு மாசத்துக்கு. ஆனா இதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, இந்த நோய் வரும்போது கொடுக்கற மருந்து மட்டும் இல்லாமல் நோய் தடுப்புக்கான ஒரு மருந்து இருக்கு. அந்த நோய் தடுப்புக்கான மருந்து நோயே இல்லைன்னா கூட 5 வருஷம் கொடுப்போம் நார்மலா. சோ உங்களுக்கு வந்து நோய் தடுப்பு மருந்து எடுத்துட்டு இருந்தா சாதாரணமா வராது. அதையும் மீறி வந்ததுன்னா நோய் தடுப்பு மருந்து வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுக்கு வேற மருந்துகளும் இருக்கு. நீங்க பாக்குற டாக்டர் கிட்டயே மருந்து முழுசா, சிலவங்களுக்கு நோய் திரும்ப திரும்ப வருது காரணம் நல்லா ஆயிட்டேன் இனிமே எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்படி பண்ணும்போது நோய் திரும்ப வரும். பட் மருந்து தடுப்பு மருந்து எடுக்கும் போதும் வருதுன்னா அந்த மருந்தை சரி பார்க்கணும், வேற ஏதாவது மருந்து வேணுமாங்கிறத நீங்க இப்ப பாக்குற மருத்துவரே உங்களுக்கு உதவி பண்ணுவாருமா. சத்யா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப எந்த மருத்துவர்கிட்ட பாத்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சகோதரருக்கு, அவர்கிட்டயே நீங்க மறுபடியும் போய் அணுகுனீங்கன்னா மருந்து மாத்திரைகளை மாத்தணுமா இல்லையான்றத பத்தி அவர் சொல்லுவார். அடுத்ததா அரக்கோணம்ல இருந்து உதயகுமாரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் உதயகுமாரி. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் நல்லா இருந்தாருமா. சரி. அதுக்கப்புறம் ஒரு குடின்னு அவரே செத்து போற மாதிரி ஆகி போயிட்டாரு. ட்ரக் அடிக்ஷன்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரக் அடிக்ஷன் பண்ணிட்டுன்னு வந்தோம். அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கரெக்டா ஒழுங்கா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. மறுபடியும் எடுத்துட்டு போய் மறுபடியும் இன்னொரு ட்ரக் அடிக்ஷன். அந்த ட்ரக் அடிக்ஷன் இல்லாத இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப ஒவ்வொரு கண்டிஷன் வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள பண்ணி ஒரு குழந்தை டெத் ஆயிட்டாங்க. சரிங்கம்மா. ஒரு பையன் டெத் ஆயிட்டான்.
சரி நீங்க மறுபடியும் அந்த பையன் டெத் ஆனாரு, குழந்தை டெத் ஆயிட்டான்னு திருப்பி ஒரு பொன் குழந்தை இருந்தா, எனக்கு 4 ஆம்பளை குழந்தைங்க, ஒரு பொன் குழந்தை இருந்தா நான் திரும்பிடுவேன், இதுக்கு மேல நல்லா இருப்பேன் சொன்னாருங்க. சரின்னு ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்தோம். தத்தெடுத்து அப்போ அதுக்கப்புறமா 2 வாட்டி ட்ரக் அடிக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் திருந்தல. இப்பவும் ஃபுல்லா ட்ரக்ஸ், தண்ணி தான், பிராந்தி தான் குடிக்கிறாரு. சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட். அந்த பொண்ணு இப்ப 15 வயசு 16 வயசு ஆயிருக்கிறாங்க. +1 படிக்கிறா. அவளையும் டார்ச்சர் பண்றாரு, எங்களையும் டார்ச்சர் பண்றாரு. என்ன பண்றதுன்னே புரியலீங்க டாக்டர். என்ன வயசு ஆகுதுமா? கூட வர மாட்டேன்றாரு. நம்ம உங்க கணவருக்கு 65 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும். சரிங்கம்மா, 65 வயசு. சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களுடைய வருத்தம் என்னன்னு புரியுதுமா. இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உங்க நிலைமைய பார்த்தா. நிறைய நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. முதல்ல உங்க பொன் குழந்தைய தத்த எடுத்ததை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா அது ஒரு விதத்துல நல்லதுதான். உங்களுக்கு எல்லாமே புள்ள இருக்கிறதுனால பொண்ணு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு தோழியாவும் இருப்பா. அந்த விஷயத்துல நீங்க சந்தோஷப்படுங்க. இப்ப பொன் குழந்தைய டார்ச்சர் பண்றாங்கன்னா என்ன மாதிரி டார்ச்சர் பண்றாருன்னு தெரியல. அடிக்கிறாரா இல்ல வேற விதமான ஏதாவது டார்ச்சர் பண்றாராங்கிறது நீங்க அந்த குடிச்சிட்டு இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்றாருங்க டாக்டர். ஓகே, அது மாதிரி ஓகே. நான் வேற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதையும் கவனிக்கணும். நீங்க அவரை ஒரு 65 வயசு ஆச்சு, இவ்வளவு நாள் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு, திருப்பியும் சரியால. இப்ப குடிக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்க. இது இல்லன்னா இதனால குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இத நீங்க அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. நீங்க இப்ப இருக்கிற முயற்சியில அவரை எங்கேயாவது ஒரு அட்மிஷன் ஒரு 6 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல ஒரு 1 இயர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. சரி பண்ணி வந்தா ஓகே. நீங்க உங்க குடும்பத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்களோட ஹெல்த்த பாத்துக்கோங்க, உங்க பொண்ணை பாத்துக்கோங்க. ஏன்னா அது இப்ப +1 +2னால ஒரு நல்ல ஏஜ். அதை கொஞ்சம் பாதுகாப்பா நீங்க வளர்க்கணும். அப்பாவோட இந்த டார்ச்சர்ல இருந்து நீங்க கொஞ்சம் அதை ஜாகிரதையா பாத்துக்கிறது நல்லதுமா. கொஞ்சம் நீங்க டி அடிக்ஷன் சென்டருக்கே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. வீட்டுல கொஞ்சம் அது சரியாகிறது கொஞ்சம் கஷ்டம். டாக்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு அவங்க இப்போ எங்களோட பிரச்சனை என்னன்னா, இது மற்ற நோய்கள் மாதிரி இல்ல. இப்ப மற்ற நோய்கள்ல நோயாளிக்கு விருப்பமோ இல்லையோ நாங்க மருந்து கொடுத்தா நோய் போயிடும். இதுல என்னன்னா இந்த பர்டிகுலர் பிரச்சனைல நோயாளியுடைய விருப்பமும் இருக்கு. அதுல அதாவது எனக்கு விடணும் ஆனா விட முடியலன்னு சொல்றவங்கள நிச்சயமா உதவலாம். அட்லீஸ்ட் 5 விழுக்காடாவது எனக்கு விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவலாம். நான் நிறுத்தவே மாட்டேங்கிறவங்களுக்கு நாங்க முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரைட்டாவே அவங்களுக்கு எந்த சிகிச்சையும் கொடுக்காம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண பார்ப்போம். அதாவது எதுக்காக நிறுத்தணும், எதனால இல்லாம இருக்கணும். நார்மலா நாங்க எதுக்காக நிறுத்தணும், நிறைய இந்த உடம்பு ப்ராப்ளம் அந்த உடம்பு ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறதை விட இல்லாம இருந்து பாருங்களேன், ஒரு 3 மாசம் சொல்லிதான் ஆரம்பிச்சு மோட்டிவேட் பண்ணி அவங்க விடுறதுக்கு தயார்னா நிறைய மருந்துகள் இருக்கு. விடும்போது வரக்கூடிய தொந்தரவுகள் நிறுத்துறதுக்கு, அந்த எண்ணம் குடிச்சா நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் குறையறதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. ஆனா அந்த முதல் 5 விழுக்காடு அவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உதயகுமாரிமா, டாக்டர் அப்புறமா ஷீலா சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய கணவரை ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல போய் அவருடைய விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அவருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதுல இருந்து வெளிவரதுக்கான முயற்சிகளை அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. அடுத்ததா திண்டுக்கல்ல இருந்து ராஜலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜலட்சுமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜலட்சுமி. மேம், மாமியார் டார்ச்சர் ரொம்ப அதிகமா இருக்குங்க மேம். அதாவது எப்படி சொல்றது, மேரேஜ் 7 months ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 months நல்லா ப்ராப்ளம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. சப்போஸ் அவங்க எங்க வீட்டுக்கார் என் மேல அஃபெக்ஷன் ஆயிருந்தாவோ இல்ல இது பண்ணாவோ அவங்க ரொம்ப பிளேம் பண்ணி பேசுறாங்க. அவங்க இல்லாதப்ப ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றது எவ்வளவு ஒரு 2 times இப்ப நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப 3 months ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. 3 months ஆயிடுச்சு மேம். இப்ப என்ன பண்றது, ஒரு முடிவு சுயமா எடுக்க முடியல. அவங்க எங்க வீட்டுக்கு சொல்றாங்க, ஒன் டைம் சொல்றாங்க தனியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்டைம்ஸ் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்போம் நம்ம தான். எங்க வீட்டுல 3 பசங்க. உங்க வீட்டுல நாங்க கடைசி
கடைசி மருமகளா போயிருக்கோம். அவங்க 2 தனியா போயிட்டாங்க மேம். பட் நாங்க தான் கடைசியா இருக்கோம். நீங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதான் என்ன பண்றது. சரி அப்படி போனாலும் எப்படி எங்க அத்தையை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றது, எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது எதுவும் ஒண்ணுமே புரிய மாட்டேது மேம். அதான் ரொம்ப மனசு கவலையா இருக்கு. அதான் மேம் டாக்டர்கிட்ட கேட்கணும். சரிங்க, அத பத்தி நம்ம டாக்டர். அம்மா இது நிறைய இடத்துல நடக்கிற விஷயம். அது என்னவோ எவ்வளவு நல்ல பொம்பளையா இருந்தா கூட அது மாமியார் ஆன உடனே அந்த அந்தஸ்து வந்த உடனே அவங்க மனசெல்லாம் மாறிடுது. ஒரே ஒரு விஷயம், இது பாக்குற மாமியார்கள் இருந்தா நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னன்னா, நிறைய மாமியார்களுக்கு மருமகள் வந்த உடனே அந்த நம்ம இந்திய குடும்பங்கள்ல பார்த்தா குழந்தைங்களை விட்டுற மாட்டாங்க. 11, 12 ஆனாலும் விட மாட்டாங்க, 18, 25 ஆனாலும் விட மாட்டாங்க. பசங்களை கைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா மருமகள் வந்த உடனே பையன் நம்ம கையை விட்டு போயிடுவாங்கிற பயம். இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் மருமக சந்தோஷமா இருக்க கூடாது. அந்த லாஜிக் ரொம்ப இடிக்குது. ஏன்னா மருமகள் சந்தோஷமா இல்லாட்டி உங்க மகனோட சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க பாத்துப்பாங்க. அதனால உங்களுடைய மகன் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா மருமகள் சந்தோஷமா இருக்கணும். இது மாமியார்களுக்கு சொல்லிக் கொள்வது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸ் இருக்கிறதுனால மாமியார் மருமகளுக்குள்ள எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்து எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஏதாவது பிரச்சனை கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப பெட்டர் என்னன்னா, பக்கத்துல 2 அபார்ட்மெண்ட் எடுத்துட்டு அவங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க பாத்துக்கலாம், நீங்களும் ஹஸ்பண்ட் பாத்துக்கலாம். ஆனா வீடு தனியா இருக்கிறது நல்லது. கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா உறவு நல்லா நிறைய நாள் நிலைச்சிருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரே வீட்டுல இருந்து பெரிய சண்டை பிரியறத விட பக்கத்து வீட்டுல இருந்து அவங்களோட சமையல் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம், மருத்துவ தேவைகளை பாத்துக்கலாம். ஆனா தனித்தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதி தேவை, தனித்தனியா இருக்கிறது நல்லது. அவரு போட்டும் அம்மாவை பார்க்கட்டும், வரட்டும், எல்லாம் பண்ணட்டும். பட் நீங்க அப்பப்ப பாத்துக்கிறது தான் நல்லது. வணக்கம் லட்சுமி. வணக்கம்ங்க, நான் டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. என்னுடைய சன்னுக்கு 22 இயர்ஸ் ஆகுது. இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பாய் தான். நான் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் டாப்பர் மாதிரி தான். ஹில் டூ வெரி வெல். ஜாபும் இப்ப நல்லா சேலஞ்சிங் ஜாப் தான், நல்லா பண்றாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் இந்த 15-16 இயர்ஸ்ல இருந்தே அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது, ஸ்டடிஸ் ஓவர்லோடா இருக்கும் போது ஒரு கண்ணு மட்டும் பிளிங்க் பண்ணுவாரு. பேசும்போது ஒரு கண்ணு மட்டும் பிளிங்க் பண்ணுவாரு. சோ அது ஃபர்ஸ்ட் ஐல எதுனா ப்ராப்ளமா ஐ டாக்டர் கிட்ட போனா ஐல எதுவும் ப்ராப்ளம் இல்ல, இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸால வருதுன்னு சொல்லி ஐ டாக்டர் எந்த ப்ராப்ளம் இல்லன்னு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணா கூட ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போதுதான் நம்ம பேசும்போது ஒரு கண்ணு மட்டும் அப்பப்ப கொஞ்சம் பிளிங்க் பண்ணுவாரு. அது பரவாயில்ல, அப்படி குறைஞ்சிருச்சு. பட் இப்பயும் சம்டைம்ஸ் லைட்டா அது நம்ம பேசும்போது ஒரு கண்ணு மட்டும் பிளிங்க் பண்ணுவான். 22 இயர்ஸ். அது பரவாயில்லைங்களா, இல்ல அது எதுனா ப்ராப்ளமா, இல்ல அது தானா சரியாயிடுமா, இதுதான் கேட்கணும். இது நீங்க டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டிக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குமா? அதாவது அவங்களுக்கே தெரியாம இன்வாலண்டரி மூவ்மெண்ட் சொல்லுவோம், தானா பண்ணாம தன்னிச்சையா அமையிற ஒரு அசைவு. இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னாலையும் வரலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் ஒரு நரம்பு கோளாறால வரலாம். இது இப்போ அவரை பார்த்தாதான் சொல்ல முடியும் இது ஸ்ட்ரெஸ்னால மட்டும் வருதா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு ஒரு கண் மட்டும் வராது, 2 கண்லயும் வரும். சோ ஒரு கண்ணு மட்டும் அடைச்சு மூடுதுன்னா அந்த டிக்குக்கு என்ன காரணங்கள், மருந்துகள் நிறைய இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்துட்டு டிக் தானா, டிஐசி டிக்குன்னு சொல்லுவாங்க, டிக் தானாங்கிறத பார்க்கணும். அதுக்கு உண்டான மருத்துவம் பண்ணா சரியாயிடும். அதாவது மருத்துவம் கொடுக்கணுமா வேண்டாங்க மாதிரி எதை பொறுத்து இருக்குன்னா, எப்பவாவது ஒரு தடவை இருக்குன்னா விட்டுடலாம், இல்ல அடிக்கடி வருது எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னு இருந்தா அதுக்கு மருத்துவம் பண்ணலாம். லட்சுமிமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை பண்ணலாம். அடுத்ததா சென்னையில இருந்து சுதா ஆனந்தன் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசணும். ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசலாம், சொல்லுங்க. என்னோட டாட்டருக்கு 8 இயர்ஸ் ஆகுது. சரி. கை தூக்கிங் ஹேபிட் இருக்கு. அப்புறம் பெட்லயும் யூரின் போயிடுறா, வாரத்துல 5 டேஸ் அந்த மாதிரி போயிடுறா. சரி. அத பத்தி டாக்டர்கிட்ட கேட்கணும். அப்புறம் அது மார்க்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல சரியா எடுக்க மாட்டேன்றா. மார்க் 20க்கு 2, 3 அந்த மாதிரி எடுக்கிறா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் எடுத்துட்டு இருந்தா. ஆக்சுவலி நானு அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஜாபுக்கு போயிருந்தேன். சரி.
அதனால கொஞ்சம் அவளை கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். இப்ப வந்து எனக்கு 10 month பேபி இருக்காங்க. சரி, அவளுக்கு என்ன மென்டலா ஏதாவது நான் சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு போகணுமா இல்ல ஏதாவது ஐக்யூ டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணணுமா என்னன்னு எனக்கு கேட்கணும் டாக்டர். சரிங்க. குழந்தைக்கு 8 வயசு. 8 வயசு. ஓகே. நார்மலா 5 வயசுல குழந்தைங்க அந்த படுக்கையில மூத்திரம் போறது நின்னுடும். ஏன்னா உங்களுக்கு அந்த நரம்பு வளர்ச்சி அடைய மெச்சூர் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு படிச்சுருவாங்க அவங்க. பிளஸ் அந்த அந்த மூத்திர பை வந்து பலூன் மாதிரி விரியற தன்மை உண்டு. சோ 7-8 மணி நேரத்துக்கு அதால பிடிச்சு இருக்க முடியும். இப்ப அவங்களால பிடிச்சு இருக்க முடியல, தூக்கத்திலேயே போயிடுறாங்கன்னா காரணங்கள் பலது இருக்கலாம். ஒண்ணு வந்து முதல்ல இருந்தே பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு சரியாகலையா, ட்ரை ஆகாம முதல்ல இருந்தே எப்பவுமே யூரின் போறாங்களா, இல்ல நடுவுல கொஞ்சம் மாதங்கள் வந்து யூரின் நைட்ல மூத்திரம் போகாம அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு பாக்கணும். ஏன்னா கேப் விட்டு வந்தா காரணங்கள் வேற இருக்கும். மனதளவுல பிரச்சனைகள் இருந்தா கேப், அதாவது கொஞ்ச நாள் நல்லா இருந்து அதுக்கப்புறம் போறாங்கன்னா வரலாம். இல்ல இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் இருந்தாலும் திடீர்னு வரலாம். முதல்ல இருந்தே போயிட்டு இருக்குதுன்னா காரணங்கள் ஒன்று வந்து அமைப்புல வித்தியாசம் இருந்தா, கன்ஜெனிட்டல் அனாமலின்னு சொல்லுவோம். அதாவது பிறக்கும் போதே உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருந்தா வரலாம். அது வந்து உங்க குழந்தைங்க டாக்டரே அல்ட்ராசவுண்ட் பண்ணி பாத்துருவாங்க அப்படி இருக்கான்னு, தொற்று இருக்கான்னு பாத்துருவாங்க. மூத்திரத்தை டெஸ்ட் பண்ணா தெரியும். இது ரெண்டும் இல்லாட்டி, தொற்று இல்லை அப்படின்னா, தொற்று இல்ல உங்களுக்கு அந்த கன்ஜெனிட்டல் அனாமலியும் இல்ல, பிறவி ப்ராப்ளமும் இல்லைன்னா உங்களுக்கு மெச்சூரேஷனல் டிலே, அதாவது நரம்புகள் மெச்சூர் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆனா இந்த மாதிரி வரும். நீங்க சொன்னீங்க படிப்புலயும் கொஞ்சம் வீக்னு சொன்னீங்க. சில குழந்தைங்களுக்கு இந்த யூரின் நிக்காத குழந்தைங்களுக்கு பார்த்தா கற்றலில் குறைபாடு இருக்கும். அதாவது புத்தி நல்லா இருக்கும், வயசுக்கு ஏற்ற புத்தி இருக்கும், ஆனா எழுதுறது படிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். இது நீங்க டெஸ்ட் பண்ணணும், ஐக்யூவும் பண்ணணும். SLDன்னு கேளுங்க. SLDங்கிறது ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, இன்னொரு பேரு டிஸ்லெக்சியா, தமிழ்ல பேரு கற்றலில் குறைபாடு. அது இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இந்த நரம்பு மெச்சுரேஷன் டிலே இருந்தா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து வரும். யூரின் போறதுல கண்ட்ரோல் வரதும் டிலே ஆகும், படிப்பும் டிலே ஆகும். அதை பாத்துருங்க நீங்க. சுதா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு அவர் சொன்னதுல இருக்கிற ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குதா அப்படிங்கறத ஒரு மருத்துவரை அணுகி நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவர் கொடுப்பாங்க. அடுத்ததா திலகா திருவாதூர்ல இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் திலகா. மேடம், அந்த டாக்டர் கொடுங்க மேடம். பேசலாமா, சொல்லுங்க. சார், எங்க அண்ணன் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அதிகம் அடிப்பாங்க சார். சரி. நேரம் பார்த்தாலும் அவங்க வந்து தண்ணியே நிப்பாட்ட முடியாது அப்படின்றாங்க சார். ஆனா நல்லா வாழ்ந்தவங்க, நல்லா இதுவா இருந்தாலும் செய்வாங்க. முந்தி தண்ணியே அடிக்க மாட்டாங்க, இப்ப நிப்பாட்டவே முடியல அப்படிங்கிறாங்க சார். சரிங்கம்மா. அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்க வரமாட்டாங்க சார். சரி. கைகள்லாம் அவங்க இது வந்து நான் முன்னாடி ஒரு 2-3 வாரம் முன்னாடி இந்த விஷயம் பேசியிருந்தோம். அதாவது எல்லாரும் நினைப்பாங்க எல்லாரும் குடிக்கிறது வந்து கேளிக்கைக்காக, சந்தோஷத்துக்காக. அது முதல்ல தான் உண்மை. நாளடைவுல தினம் குடிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா மூளையில நிறைய மாற்றங்கள் வரும். குடிக்க குடிக்க அவங்களுக்கு, அதனாலதான் 2 பெக் குடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் கழிஞ்சு 2 பத்தாது, 2ல ஒண்ணுமே எஃபெக்டே இல்ல, 3 எடுக்கணும். அது என்ன, மூளையில மாறுதல் வருதுனால. அது என்ன ஆகும்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து விட்ராவல், நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறுத்தினா கை கால் நடுங்குது, தூக்கம் வரல அப்படிம்பாங்க, அதனால குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வருதுன்னா அந்த அளவு ரத்தத்துல அவங்களுக்கு மது இல்லாவிட்டால் அவங்களுக்கு வந்து மூளை வந்து சரியா வேலை செய்யாது. சோ இது என்ன ஆகும்னா முன்னாடி சந்தோஷத்துக்காக குடிச்சிருப்பாங்க, இப்போ குடிக்காம இருந்தா வரக்கூடிய துன்பம் வராம இருக்கிறது குடிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப குடிக்கிறதுனால சந்தோஷமே இருக்காது. நான் குடிக்கலன்னா கை நடுங்கும், தூக்கம் வராது, காதுல குரல் கேட்கும், அதை தடுக்கிறதுக்குன்னு குடிப்பாங்க. அதை நம்ம எடுத்து சொல்லி இதுக்கு மருந்துகள் இருக்கு, குடி இல்லாமலே இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிறத எடுத்து சொன்னா ஒத்துப்பாங்க. நிறைய பேர் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, எவ்வளவு ஒத்துக்கிட்டாலும் எவ்வளவு சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேண்டான்றுவாங்க. ஆனா இந்த விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த இப்போ நீங்க எடுத்திருக்கிறது மதுக்கு அடிமை ஆயிருக்கீங்க, அதனால விட்ராவலுக்காக எடுக்கிறீங்க சொல்லி புரிய வச்சு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான மருந்துகள் கொடுக்கலாம்.
திலகா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க அவர் சொன்னதை சொல்லி புரிய வைங்க. அவர் மது அருந்தாம இருக்கிற சமயத்துல இத பத்தி சொன்னீங்கன்னா நிச்சயமா அவரும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா காஞ்சிபுரம்ல இருந்து சிவா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சிவா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவா. மேடம் இதுமாரி நாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணோம். சரி. கல்யாணம் பண்ணி ஒரு வாட்டி அபாசன் ஆயிடுச்சு. சரி. அபாசன் போய் பார்த்தோம். சரி. பார்த்து முடிஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி கட்டி மீறி வயிற்றுல வந்தது. சரிங்க. அது போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணா கேன் ஒண்ணு எடுத்துன்னு வந்தாங்க. ராயப்பேட்டாக்கு போனோம். சரி. கேன் எடுத்தோம். அப்புறம் ராயப்பேட்டால டாக்டர் என்ன சொன்னாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்றோம், இங்கே பாருங்கன்ட்டு பார்த்தோம். ஒரு 2 வருஷமா ஒரு வருஷமா டீப் மாத்திரம் 2 மாரி கொடுத்தாங்க. போட்டுல இருந்தோம் கட்சி கழிஞ்சிடான்ட்டு. சரி. அது போட்டு ஒரு வருஷம் கறியில. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது கேன்சல் கட்டி இந்த கேன்சல் இது போட்டாங்க. சரிங்க. அதுல மருந்து எல்லாம் ஏத்தினாங்க, கரண்ட் எல்லாம் வச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு சரியா போயிட்டாங்க. முடிஞ்சிச்சு. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி இருக்குதுன்றாங்க. சரிங்க. அதான் இப்ப என்ன பண்றோம்ப்பா, நான் போல திருப்பி இருக்குன்னு சொல்லிட்டான்ட்டு போல. அது என்ன பண்ணலாம்? சிவா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா? இதனால நீங்க 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் போகிறேன், அந்த கட்டி போலான்றாங்க, திருப்பி இருக்குதுன்றாங்க. சரி சார், இது ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிங்க. நீங்க கேன்சர் திரும்பி வந்திருக்கு, இன்னும் போகலங்கிறீங்க. என்னோட சஜஷன் நிச்சயமா திரும்பி போங்க. ஏன்னா சில கட்டிகள் போகும், நாங்க நம்புவோம், போகும், திரும்ப வரும். அதனால நீங்க அவங்க சொன்னாங்க திரும்பி வந்திருக்கு, போக வேண்டாம்னு விடாதீங்க. திரும்ப அதே இடத்துக்கு போங்க, கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கோ ராயப்பேட்டாக்கோ. அவங்க அதுக்கு உண்டான சிகிச்சை பண்ணுவாங்க. கோவையில இருந்து சுகந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுகந்தி. ஹலோ. வணக்கம் சுகந்தி. என் பையனுக்காக கேக்குறேங்க. சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 14 வயசு ஆச்சுங்க. அவன் 10th படிச்சிட்டு இருக்கான். சரி. அவனுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி ஜாஸ்தி இருக்குங்க. சரி. அவன் எக்ஸாம் ஹால் போனாக்கா வீட்டுல நல்லா படிக்கிறான், ஸ்கூல்ல நல்லா படிக்கிறான். எக்ஸாம் ஹால் போனாக்கா மறந்துடுறாங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி ஞாபக மறதி இருக்குமா? அவனுக்கு 5th வரையும் நல்லா படிச்சாங்க. 5th மேலதான் இந்த மாதிரி பிரச்சனை. சரி. ஆமாங்க மேடம். அதுக்கு மனநலம் ஆலோசனை பாக்கலாங்களா இல்ல என்ன பண்ணலாம்னு கேக்குறதுக்கா பண்ணாங்க. சரிங்கம்மா. ஷீலா, சுகந்தி, நீங்க 5th இருந்து சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிட்டு இருந்தாரு சொல்றீங்க. அதுக்கப்புறமா ஏதாவது அவனுக்கு அடிக்கடி பட்டுதா அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. எங்க விளையாடும் போது அடிபட்டுதான்னு பாருங்க. இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு அவன் இப்ப மெமரி பவர் இல்ல அப்படிங்கும் போது ஒரு ஐக்யூ டெஸ்டிங்கும் எடுத்துக்கலாம். அவன் எந்த மெமரியில மட்டும் தான் பிரச்சனையா இல்ல ஐக்யூவும் ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கானா அப்படிங்கறது டெஸ்டிங்ல எல்லாமே இருக்கும். உங்களுக்கு மெமரி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், எல்லாமே அதுல கவர் ஆகும். அந்த ஒரு டெஸ்டிங்கும் எடுத்து பாத்துட்டீங்கன்னா அவனோட ஐக்யூ லெவலும் தெரியும். கான்சன்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கறது. இப்ப ஒரு வார்த்தையை எப்படி மக்கப் பண்ணணும், ஸ்பெல்லிங் எப்படி மக்கப் பண்ணணும், வார்த்தையை எப்படி பிரிச்சு மக்கப் பண்ணணும், அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம். இப்ப லைனா ஒரு ஆர்டர்ல ஒரு 4-5 விஷயம் படிக்கிறான், நியூமெரிக்கல் இதுல படிக்கிறான்னா ஒவ்வொன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு படிக்கிறானா செகண்ட் ஒன்னு படிக்கிறானா அந்த ஆர்டர்லயே படிச்சதுன்னா உங்களுக்கு மெமரி நல்லா இருக்கும். மாத்தி மாத்தி படிச்சாங்கன்னா அது மறந்துடுவாங்க. சோ அந்த ஆர்டர்ல படிச்சுட்டு திருப்பி மெமரைஸ் பண்றது, சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எந்த மாதிரி படிக்கணும், எந்த டைம்ல படிக்கணும், எவ்வளவு நேரம் மெமரி இருக்கும்போது படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஒரு மனநல ஆலோசகரோ இல்ல மருத்துவரையோ போய் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் எடுத்துட்டு அதுல இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சுகந்தி, நீங்க உங்களுடைய மகனை ஒரு மனநல ஆலோசகர் இல்லைன்னா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி சில பயிற்சிகளை அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதன் மூலமா அவருக்கு இருக்கிற இந்த ஞாபக மறதி குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கோவையில இருந்து திவ்யா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் திவ்யா. ஹலோ மேடம், நான் திவ்யா, கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 8 years கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சரி. ஃபர்ஸ்ட் ஒரு 4 years நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு அஃபேர், கொஞ்சம் சின்ன சின்ன எங்களுக்குள்ள சின்ன சிக்கல்கள், அதனாலதான் எங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருந்தது கொஞ்ச நாள். சரி. எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைலாம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு அது ஒரு அஃபேர் வந்துச்சுங்க. அது எனக்கு டவுட் இருந்தனால கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சேன்.
சரி. அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆகி ஒரு 1.5 வருஷமா 2 இயர்ஸா வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தருக்கா அதை எங்கிட்ட நான் பேசி பார்த்தேன், எவ்வளவோ பேசி பார்த்தா அவர் எங்கிட்ட கன்வின்ஸ் ஆகல. அப்படி இல்லவே இல்லைன்னு சாதிச்சுட்டாரு. சரி. அதனால நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இப்ப கிட்டத்தட்ட இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இனியும் வந்து எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வர மாட்டேங்குது மேடம். இன்னும் வந்து நான் என்ன பண்ணணும், பழையபடி எனக்கு கொண்டு வரக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கலாம். அதாங்க ஒரு ஐடியா என்னன்னு கேட்கலாம். சரிங்க திவ்யா. டாக்டர் திவ்யா, இப்போ இந்த மாதிரி யாரா எங்க கிட்ட சந்தேகம் சொன்னாங்கன்னா 2-3 விஷயங்கள் எங்களுக்கு தோணும். என்னன்னா, ஒண்ணு, நீங்க சொல்றீங்க அவருக்கு அஃபேர் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு, அப்படி இல்லங்கிறாரு. ஒரு பாசிபிலிட்டி நிஜமாவே அவருக்கு இருக்குது ஒரு தொடர்பு. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, தொடர்பு இல்லாம உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். அது என்னன்னு தெரியாது. நீங்க சொல்றீங்க ரொம்ப திடமா இருக்குங்கிறீங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்க யோசிக்கணும், இப்ப இந்த மாதிரி ஒரு ஆளோடு இருக்கணுமா இல்லையாங்கிறத நீங்க யோசிக்கணும். ஏன்னா ஒரு தொடர்பு இருக்குது, இருந்தும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் விட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னா நீங்க விடணும். அந்த தொடர்பு இருக்கிற நபர் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசி நிறுத்த பார்க்கலாம். நிறுத்தி முழு மனதா உங்க கூட திரும்ப வாழ்றேன்னா மட்டும்தான் இந்த திருமணத்துல இருக்கிறது நல்லது. இல்ல நான் இன்னொரு தொடர்பும் இருக்கும், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்க சொல்றீங்க அவரு அப்படி ஒரு தொடர்பே இல்லன்னு சொல்றாருங்கிறீங்க. அதுவும் நம்ம பார்க்கணும், அது சந்தேகத்தினால அப்படி சொல்றீங்களா இல்ல நிஜமா இருக்காங்கிறத பார்க்கணும். இந்த 3 இதுல நம்ம எதுங்கிறத பார்த்து அவருக்கு அது அந்த 3 இல்ல, ஒன்னு சந்தேகமா இல்ல நிஜமா. நிஜம்னா அவர் உங்க கூட வாழ விரும்புறாரா இல்ல அந்த பொண்ணு கூட வாழ விரும்புறாரா. ஏன்னா ரெண்டும் பண்றது நல்லது இல்ல, நாளடைவு வாழ்க்கையில நல்லது இல்ல. அதாவது உன்னையும் பாத்துக்கிறேன் அந்த தொடர்பும் இருக்குங்கிறது நடக்கவே நடக்காது. அது நீங்க ஒரு முடிவு வரணும். திவ்யா, டாக்டர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே உங்க கணவருக்கு இன்னொரு பெண் கூட தொடர்பு இருக்கா இல்ல அது உங்க சந்தேகம் தானா அப்படிங்கறத முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. உங்க கணவர்கிட்டயும் நீங்க மனம் விட்டு பேசுங்க. என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசியே முடிவெடுக்கலாம். அடுத்ததா நாமக்கல்ல இருந்து சூரியன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சூரியன். எங்க மகன் +2 படிக்கிறாங்க. சரி. 16 வயசு ஆகுதுங்க. இன்னுமே நைட்ல வந்து நாங்க எழுப்புலன்னா பெட்ல ஏறி போயிடுறோம். சரி. அதான் சரி, என்ன அதுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எங்க டாக்டர் எல்லாம் போய் பார்த்தோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. பகல்ல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அவன் பார்த்து கரெக்டா போயிடறான். நைட்ல நாங்க எழுப்புலன்னா பெட்ல ஏறி போயிடுறோம். சரிங்க. அதான் 16 வயசு ஆகுது, +2 படிக்கிறான். சரிங்க, அத பத்தி நம்ம என்னன்னு கேட்கலாம். ஷீலா, ரொம்ப வருஷமா இருக்காது இல்ல டாக்டர் முன்னாடி ஒரு காலருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நடுவுல வந்துட்டு போறதா இல்ல வருஷக்கணக்கா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரா? வருஷக்கணக்கா, குழந்தை பிறந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கீங்க. நாங்களும் ஒரு 4 டாக்டர் பார்த்தோம். நாங்க டாக்டர் போவோம், டாக்டர்ல எல்லாருமே பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்காங்க. இப்ப +2 வந்துட்டான், 10 வருஷம் காலேஜ்ல போய் ஹாஸ்டல்ல படிக்கணும். இதுக்காகவே அவன் ஹாஸ்டலுக்கு போகாம டேஸ் கலரா வீட்டுல இருந்து ஸ்கூல்ல போயிட்டு +2க்கு படிக்கிறது நல்லதான் படிக்கிறாங்க. 10th 490 மேல 490 வாங்கலாம். ஆனா இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் அவன் படிப்பு ஸ்பாயில் ஆயிருக்கும் பயமா இருக்கு எங்களுக்கு. நீங்க ஒரு வேற டாக்டரையும் கன்சல்ட் பண்ணி பாக்கலாம். இன்னொன்னு என்ன, நீங்க நைட்ல வந்து பால் இது மாதிரி சில இதெல்லாம் குடுக்காம இருங்க. குடிக்கிறதுக்கு ஒரு 7 மணிக்கு மேல பால் குடுக்காதீங்க. தண்ணி குடிக்கிறதையும் ரொம்ப லேட் ஈவினிங்க்கு மேல ரொம்ப குடிக்காம பாத்துக்கோங்க. அலாரம் வச்சு அவனை எழுப்புங்க, இல்ல அவன் பக்கத்துல ஒரு அலாரம் வச்சிடுங்க. அந்த டைம்க்கு வந்து அவனை எழுப்பி போற மாதிரி பாத்துக்கோங்க. மார்னிங் அப்படி போனாலும் அவனை வந்து ரொம்ப திட்டாம அவன் அந்த போற இதை வந்து அவனுக்கு தெளிவுபடுத்துங்க. இந்த மாதிரி போயிருக்க, இது மாதிரி. ஏன்னா இந்த வயசுல +2னா அவனுக்கு ஓரளவுக்கு ஒரு புரியும் எல்லாமே. ஒரு 2-3 வாட்டி அவங்ககிட்ட சொல்லி புரியப்படுத்துங்க. இது மாதிரி போயிட்டப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அலாரம் வச்சு எழுந்துரு, இல்லைன்னா அலாரம் வச்சு எழுப்பும் போது அந்த ஹேபிட்ட பண்ணுங்க. நீங்க உங்களால எழுந்துக்க முடியல டெய்லி அப்படின்னா அலாரம் வந்து அவனை எழுப்பும். அவனா எழுந்து போறானான்னு பாக்கலாம், இல்ல நீங்க எழுப்பி போக வைங்க. இன்னொரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சூரியன், ஷீலா சொன்ன மாதிரி உங்களுடைய மகனுக்கு நீங்க அவரா எழுந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரியான சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்க நிச்சயமா செஞ்சு பார்க்கலாம். அடுத்ததா திருச்சியில இருந்து கோமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கோமதி. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். நாங்க திருச்சியில இருந்து கோமதி பேசுறோம் மேடம். சொல்லுங்க கோமதி. மேடம், என்னோட அம்மாவுக்கு வந்து பிரஷர் சுகர் இருக்குதுங்க மேடம். சரி.
அதாவது அவங்க மார்னிங் சாப்பிடுறாங்க, சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கணும் போல இருக்குன்னு படுத்து தூங்குறாங்க. சரி. திரும்ப மதியானம் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு படுத்து தூங்கணும் போல இருக்குன்னு படுத்து தூங்குறாங்க. ஃபுல் அதாவது மார்னிங் இருந்து ஈவினிங் 6 o'clock தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். உங்க அம்மாவுக்கு என்ன வயசு ஆகுதுமா? வயசு ஒரு 50 இருக்குங்க. சரிங்க கோமதி. டாக்டர், இதனால நைட் தூக்கம் கம்மி ஆகுதாமா? நைட் தூங்குறது 11 மணி ஆயிருது. காலையில ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள எந்திரிச்சிடுறாங்க. ஓகே, சோர்வுனால தூங்குறாங்கன்னு சொல்றீங்க. என்னால இருக்க முடியல, சோர்வா இருக்குன்னு. சோர்வா இருக்கு, தூங்காம இருக்க முடியல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றேன். நல்ல வேலை செய்யறாங்க, திரும்ப டயர்ட் ஆயிடுறாங்க, அப்புறம் தூங்குறாங்க. வேலை செய்யறாங்க, தூங்குறாங்க. இது அவங்களால கண்டினியூஸா வேலை செய்ய முடியல. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூக்கம் போதும் இந்த வயசுல. அதுக்கு மேல தூக்கம் தேவையில்லை. இன்ஃபேக்ட் இன்னும் குறைவாகும். 7 மணி நேரத்துக்கு மேல தூங்குறாங்கன்னா, சோர்வுனால தூங்குறாங்கன்னா, ஏன் சோர்வு இருக்கு? அதாவது சர்க்கரை நோய்க்கும் சிகிச்சை பாக்குறேன்னு சொன்னீங்க, பிபிக்கும் பாக்குறேன்னு, அதையும் மீறி சோர்வு இருக்குன்னா சோர்வுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது தைராய்டா இருக்கலாம், விட்டமின் டி குறைவா இருக்கலாம், தைராய்டு குறைவா இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு படுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். சோ நீங்க பண்ண வேண்டியது, சோர்வுனால தூங்குறாங்கன்னா சோர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. ஏன்னா 50 வயசுலாம் வயசே கிடையாது. 50 வயசுனா இப்பெல்லாம் நடு வயசு, வயசானவங்க கிடையாது. 70 வயசு வரைக்கும் நடு வயசு தான் இப்பெல்லாம். அதனால 50னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் அவங்க. அதனால இந்த சோர்வுக்கான காரணத்தை பாருங்க. இவ்வளவு நேரம் பகல்ல தூங்குற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது உடம்புல. நீங்க மத்தியானம் தூங்குனா கூட அரை மணி நேரத்துல எழுந்திருக்க சொல்லுங்க. அலாரம் வச்சே எழுந்திருக்க சொல்லுங்க மத்தியானம் மட்டும். பட் காலையில மத்தியானம் நைட்டுங்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல. அதனால காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க. அடுத்ததா நம்ம கூட தூத்துக்குடியில இருந்து குமார் இணைப்புல இருக்காரு. வணக்கம் குமார். ஹலோ, சொல்லுங்க குமார். மேம், என்னோட பையனுக்கு 8 வயசு ஆகுது. சரி. அவன் நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அவனுக்கு அவன் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு அவனுக்கு. அதனால அவனை எழுப்ப முடியாது அவ்வளவு சீக்கிரம். சரி. அது இல்லாம கொஞ்சம் டிலே இருந்தாலும் இப்ப ஸ்பீச் தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அவன் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றானோ அதை தான் செஞ்சிட்டு இருக்கான். ஸ்கூல்ல அதாவது அவனை பக்காவா உட்கார வச்சு படுறான்னு சொல்லிட்டு பின்னாடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கிறான். அவனை விட்டுட்டா திருப்பி 2 மாசம் அப்படியே சுத்தமா 0க்கு போயிட்டான். சரிங்க. அவனை அடிச்சே பார்த்தாச்சு. அவன் எனக்கு என்ன பண்றது புரியாம இருக்கு. சரிங்க குமார். டாக்டர், கடைசி வாக்கியத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அடிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. என்ன காரணங்கிறது தெரிஞ்சு அதுக்கு உபயோகம். ஏன்னா அடிக்கிறது அவன் வேணும்னு பண்றாங்கிற மாதிரி 2-3 விஷயம் சொன்னீங்க. ஒன்னு, யூரின் போறாரு, நரம்பு மெச்சுரேஷன் டிலேயும் இருக்கிற மாதிரி சொன்னீங்க. முன்னாடி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தோம் என்னென்ன பண்ணலான்னு. இன்னொரு விஷயம் அப்ப சொல்லாததை நான் இப்ப சொல்றேன். மூத்திர பைக்கு பயிற்சியும் இருக்குது. அதாவது எப்படின்னா, மூத்திர பை உங்களுக்கு பலூன் மாதிரி விரியும். அது 7-8 மணி நேரம் தாங்குற அளவுக்கு நல்லாவே விரியும். தூக்கத்துல என்ன ஆகும்னா, விரியும் போது அந்த முழுசா நிறைஞ்சாச்சு அப்படிங்கும் போது நார்மலா முழிச்சிருக்கும் போது நமக்கு தெரிய வரும். சிலவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த தூக்கம்னா அவங்களுக்கு தெரியாது. இல்ல சிலவங்களுக்கு தூக்கத்துல தெரிஞ்சவொடனே எழுந்துருவாங்க அவங்க. இப்ப அந்த சிலவங்களுக்கு அந்த பை ரொம்ப விரியாது. அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, விடுமுறை நாட்கள்ல வீட்டுல இருக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு இல்ல நிறைய ஜூஸ் குடிச்சிட்டு, அப்போ உங்களுக்கு மூத்திரம் நிறைய தயாராகும் போது அந்த பை கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். சோ அந்த குழந்தைங்கிட்ட நாங்க என்ன சொல்லுவோம்னா, இதெல்லாம் 6-7 வயசுக்கு அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்னா, நீங்க எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவு அடக்குங்க. அடக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மூத்திர பையில இருந்து வெளியே போற இடத்துல ஒரு மசில் இருக்கு, தசை இருக்கு, சுருக்கு பை மாதிரி இருக்கும். அதை நீங்க அடக்க அடக்க அது ஸ்ட்ராங் ஆகும், அதுவும் வலிமை பெறும், அந்த பையும் விரியறதுக்கு உண்டான வாய்ப்பு. சோ இந்த விடுமுறை நாட்கள்ல இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராத்திரிகளும் இது உபயோகப்படும். இது ஒரு பயிற்சி நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் பையனுக்கு பண்றதுக்கு. அதுக்குள்ள உங்க மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவரோட நரம்பு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க இது பரவாயில்லையாங்கிறது கேட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்தா மட்டும்தான் படிக்கிறாரு,
கொஞ்சம் விட்டா கூட ஒரு மாதிரி கவனம் செதறி போகுதுன்னா அவருக்கு வந்து ADHDன்னு ஒரு ப்ராப்ளம் அது இருக்கா பார்க்கணும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால ஒரு இடத்துல ஒரு உன்னிப்பா ஒரு இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கவனம் செதறிட்டே இருக்கும். அதுவும் ஒரு நரம்பியல் ப்ராப்ளம் தான். அதுக்கு மருந்துகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தானாங்கிறத தெரிஞ்சுப்போம். அது இருந்ததுன்னா அதுக்கான சிகிச்சைகள் பண்ணலாம். குமார், நீங்க இப்ப எந்த மருத்துவர்கிட்ட உங்களுடைய மகனை காமிச்சிட்டு இருக்கீங்களோ அவரை அணுகி டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் அவருக்கு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அது போக சில பயிற்சிகளையும் அவர் சொன்னாரு. அதை நீங்க உங்களுடைய மகனுக்கு சொல்லி நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா திருத்தணியில இருந்து தேவி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தேவி. ஹலோ, நான் திருத்தணியில இருந்து தேவி பேசுறேன். சொல்லுங்க தேவி. எங்க பையனுக்கு 17 வயசு ஆகுது. சரி. 12வது முடிச்சுட்டான். சரிங்கம்மா. அவன் சின்ன வயசுல இருந்து அவன் சரியா படிக்க மாட்டான். சரி. 10வதுல வந்து நல்லா படிச்சான். அதுவும் வீட்டுல சேலஞ்ச் பண்ணி படிச்சான். 400 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி. படிச்சா நல்லா மார்க் எடுத்தான். இங்க இருந்தா வீட்டுல இருந்தா டிவி பாப்பான், போன்ல விளையாடுவான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருக்குமே சேர்த்தாங்க. சரி. 12வதுல அதிக மார்க் எடுப்பான்னு எதிர்பார்த்தா கம்மியா தான் எடுத்தான். சரி. இப்ப காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்க்கலாமா இல்ல வீட்லயே தங்கி படிக்க வைக்கலாமான்னு கேட்கலான்னு டாக்டர் கிட்ட. அவனை கேட்டா அவன் விருப்பத்தை கேட்டா நான் ஹாஸ்டல்ல தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றான். சரிங்கம்மா. அதனால அவன் சரியா மார்க் எடுப்பானா எடுக்க மாட்டானா டவுட்டா இருக்கு. சரிங்க தேவி, நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். ஷீலா, அவனோட சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க வீட்டுல சப்போஸ் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறதுனால அவன் சொல்றத வச்சு நம்ம நம்ப முடியாது. அங்க வந்து பசங்க எப்படி இருக்காங்க, ஏன் மார்க் கம்மியாச்சு, அவனுக்கு வேற என்ன அதுல வந்து டைவர்ஷன் இருக்கு, அதனால நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன் சொல்றானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி விசாரிங்க. சப்போஸ் அதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது, உங்களோட அன்பும் ஆதரவும் தேவையா இருக்கு அப்படின்னா நீங்க வீட்டுல வந்து இங்க வர வச்சு படிக்க வைக்கலாம். ஹாஸ்டல்ல படிக்கிறது வீட்டுல படிக்கிறது அவங்கிட்ட கொஞ்சம் பேசி நிதானமா நீங்க வந்து தெளிவா வந்து ஒரு முடிவு எடுங்க. வீட்டுல வந்து படிக்கிறது ஓரளவுக்கு பெட்டர்னு தோன்றது. நீங்க வீட்டுல நல்ல காலேஜ் இருந்தது பக்கத்துலனா நீங்க வீட்டுல வந்து காலேஜ்க்கும் அனுப்பலாம். அவனை காலேஜ் படிக்கும்போது வேற ஏதாவது கிளாஸஸ், இப்ப சப்போஸ் அவனுக்கு டைவர்ட் ஆகுது அப்படின்னா அந்த வயசுல கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துப்பாங்க, போன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பைக்கை பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணட்டும். அதை தவிர வேற ஏதாவது கிளாஸ்ல சேர்த்து அவனை வீட்டு பக்கத்துல வந்து படிக்க வைக்கிறது நல்லதுன்னு தோணுதுமா. தேவி, ஷீலா சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை நீங்க பண்ணி பாருங்க. உங்க மகன் கிட்ட என்ன காரணத்துக்காக அவர் ஹாஸ்டல்ல படிக்க விரும்புறாரு அப்படிங்கறதையும் கேட்டு தெளிவு பண்ணிட்டு வீட்டுல படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க அவர்கிட்ட புரிய வச்சு பாக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து ரஹ்மத் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரஹ்மத். ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் டாக்டர் கிட்ட பேசுறேங்க. பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ டாக்டர், என் பையன் வந்து 3rd year B மெக்கானிக் படிக்கிறான். ஹலோ சொல்லுங்கம்மா. எங்க பையன் வந்து 3rd B மெக்கானிக் படிக்கிறான். அவன் வந்து சரியா படிக்க மாட்டேன்றான், உட்காரவே மாட்டேன்றான், அப்பா அம்மா பேச்சு கூட சரியா கேட்கவே மாட்டேன்றான் டாக்டர். ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. ஆனா இன்னும் கூட அவன் இவ்வளவு புத்தி வருமான்னு பாக்குறான். ஆனாலும் அவன் கேட்கறதே கிடையாது டாக்டர். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டேன்றான். கேட்கும் அவங்க முக்கியத்திலே கொடுக்கறது கிடையாது. அது என்ன பண்ணலாம் டாக்டர், நீங்க சொல்லுங்க எனக்கு. அதான் டாக்டர் பிரச்சனையே எனக்கு. அப்பா அம்மா எவ்வளவு செஞ்சுட்டாரு, அவன் திருந்துற மாதிரியே இருக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் இப்ப காலேஜுக்கு போறான், படிக்க உட்காருதுல போறான், கொண்டாந்து போட்டுட்டு கம்முன்னு ஆயிடுறான். அவ்வளவுதான். அவன் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கும் எதுக்கு பேசுறாங்க அவன் ஏன் தான் அப்படி பேசுனான்னு எனக்கு தெரியலங்க. ஏதாவது எனக்கு சொல்லுங்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க மகனுக்கு என்ன சொல்லலாம்ன்றத டாக்டர் சொல்லுவாங்க. 2 விஷயம் சொன்னீங்கம்மா. ஒண்ணு படிப்பு சரியில்லை சொன்னீங்க, இன்னொன்னு எதிர்த்து பேசுறான்னு சொன்னீங்க. படிப்பு சரியில்லாததுக்கு நம்ம பாக்கணும் எப்போல இருந்து சரியில்லை, பள்ளி காலத்துல இருந்தே இல்லையா இல்ல கல்லூரிக்கு போய் தான் இல்லையாங்கிறதையும் பாக்கணும். பள்ளி காலத்துல எப்படி இருந்தாருமா? ஓகே, பள்ளி காலத்திலேயே இல்லன்னா என்ன ஆகுதுன்னா நிறைய பெற்றோர் இப்ப நிறைய கல்லூரிகள் இருக்கு, நீங்க சேர்த்தலாங்கிறதுனால குழந்தைக்கு படிப்பு வருமா, குழந்தையால படிக்க முடியுமா
குழந்தைக்கு முக்கியமா அந்த படிப்புல ஆர்வம் இருக்காங்கறத பார்க்காம என் மாமா பையன் அந்த கோர்ஸ் சேர்ந்தா என் பையன் சேர்க்கணும் அப்படின்னு உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். நிறைய பெற்றோர் அந்த மாதிரி செஞ்சுட்டு பையன் படிக்கலங்கிறாங்க. அதாவது பையனுக்கு படிப்புல ஆர்வம், அந்த பர்டிகுலர் படிப்புல ஆர்வம் இருக்குது, அதை படிக்க முடிகிற திறமையும் இருக்குதுன்னா மட்டும் சேருங்க. யாரோ சேர்ந்தாங்கிறதுக்காக சேரது வேண்டாம். பையனுக்கு எழுத்து படிப்பு அந்த மாதிரி விருப்பம் இல்ல, வேற எதுலயா விருப்பம் இருக்குன்னா அதுல சேர்க்கலாம். விருப்பப்பட்ட கல்வி கற்றா நிச்சயமா பசங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கும். அதையும் மீறி சப்போஸ் விருப்பத்தோடு தான் சேர்ந்தாரு, சேர்ந்த பிறகு வேற சில காரணங்களால படிப்பு கெடுதுன்னா அது என்னன்னு பார்க்கலாம். நண்பர்கள் சேர்க்கையா, வேற பழக்க வழக்கங்களா, அதை தெரிஞ்சுக்கலாம், அதை சரி பண்ண பார்க்கலாம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது உங்களுக்கு அப்புறம் இந்த எதிர்த்து பேசுறதும் என்னென்ன காரணங்களுக்காக, என்னென்ன விஷயம், அவருக்கு மனசளவில் ஏதாவது மனசோர்வு இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ உங்களுக்கு நீங்க எதனால அவருக்கு இப்படி இருக்குங்கிறதே நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான சிகிச்சைகள் கொடுக்கலாம், பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட. அம்மா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத ஒரு நாள் நீங்க அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி பாருங்க. அப்ப நிச்சயமா அவர் அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாரு. நம்ம நிகழ்ச்சிக்கு நேரோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி ஷீலா. ஒரு அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது அப்படின்னா மறுபடி அதே மாதிரியான அனுபவத்தை நம்ம எதிர்கொள்றப்போ அதை சரியா அணுகிற பக்குவம் நமக்கு வந்திருக்கணும். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான தவறுகளை செய்யறதுக்கு வாழ்க்கை ஒன்னும் ரப்பரால அழிக்கக்கூடிய ஸ்லேட்டு பலகை இல்ல. சந்தோஷமா வாழுவோம், மனதோடு பேசுவோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.